கல்யாண மாலையில் தீபிகா ரெட்டி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். She has completed her BE Okay. in Bidai itself and now she is working with IBM in Hyderabad as a system engineer. சரி. I am looking forward for a suitable son, not a son-in-law. Okay. He should be caring and for information my daughter is very quiet and introvert. Okay. So accordingly I want a son-in-law who will take care of her. I am self-sufficient. I don't expect anything from the boy except to take care of my daughter. Okay. ரெட்டிஸில் நார்மலாக Reddies, only reddies, any reddies will do. ஓகே. தீபிகா ரெட்டிக்கு நல்ல கல்வியை கொடுத்துருக்குறீங்க. கல்வியை கொடுக்குற நிறுவனத்தில் பிரின்சிபலாக இருக்கிறீங்க. இந்த இத்தனை பேருக்கு நீங்கள் கல்வி கொடுத்த புண்ணியம் இருக்குது பாருங்கள். அது தீபிகா ரெட்டிக்கு ஒரு சிறந்த கணவனை கொடுக்கும், உங்களுக்கு சிறந்த மகனாக ஒரு மருமகனை கொண்டு சேர்க்கும். இந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். தீபிகா ரெட்டி வயது 24, பிஇ எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவர். இன்ஜினியராக IBM-இல் ஹைதராபாத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரே எதிர்பார்க்கிறார். தீபிகா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 765660. கல்யாண மாலையில் ரம்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னை MNCயில் சிஸ்டம் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ரம்யாவின் விருப்பத்திற்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுரேந்திர சித்தார்த் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BDS பண்ணியிருக்கிறாரு. மேலும் PGDCR CDM பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர்ல ஆபரேஷன் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாரு. படித்து வேலைக்கு செல்லும் அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. சுரேந்திர சித்தார்த் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நாகராஜன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். அவர் கூட பழகுல எனக்கு தெரிஞ்ச விஷயம், ரொம்ப ஜாலியானவர். ஓகே. அதே மாதிரி கோவப்பட்டது பார்த்ததே கிடையாது. ஓகே, வெரி குட். ஓகே. நாகராஜன். நான் இந்து அகமுடையார் வகுப்பு சேர்ந்தவன் சார். சரி. நான் இப்போ MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கிறேன். சரி. டீனா ரெட்டி பவரில் கண்டக்டர் டியூட்டி. 2 அக்கா 2 தங்கச்சிங்க சார். சரி. ஒரு தம்பி. ஓகே. அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஓகே. இப்போ என்னோட அக்கா தங்கச்சிங்க 4 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சரி. அவங்க 4 பேரும் வந்துட்டு நல்ல மாப்பிள்ளைங்களா கிடைச்சிருக்கிறாங்க. வெரி குட். அதே மாதிரி எனக்கு வர்ற வாய்ப்புக்கு நான் ஒரு நல்ல கணவராக இருப்பேன். நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டீங்க. சிறந்த மனைவி கிடைப்பாங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். நாகராஜன் வயது 39, MA முடித்தவர். MTC-யில் கண்டக்டராக பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். நாகராஜன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 756410. கல்யாண மாலையில் கிருஷ்ண பாலாஜி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, BE மெக்கானிக்கல் மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. கோயம்புத்தூர் MNCயில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. BE முடித்து வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. கிருஷ்ண பாலாஜி விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பிஸ்னஸை பற்றி சேஷாத்ரி ரொம்ப அருமையாக பேசினார். இந்த விஷயத்தில் நான் என்னையே ஒரு உதாரணமாக எடுத்துக்க விரும்புகிறேங்க. நான் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன்னிலம் என்கிற ஊரில் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து படிப்பெல்லாம் முடித்த பிறகு எங்கேயாவது ரெக்கை கிடைக்குதான்னு பார்த்து 3-4 ரெக்கையை கட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து அங்கேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து கல்கட்டா வந்து மெதுவாக பறந்து 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 பிலாயில் வந்து லேண்ட் ஆனால் 1986. அப்படியே ஆகாசத்தை பார்த்து நடந்துட்டு இருந்தேன். இங்கே வந்த பிறகு ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சார். தம்பி, என்ன மானத்தை பார்த்து நடந்துட்டு இருக்கு, கீழே பார்த்து நடப்பா அப்படின்னார். இல்லைங்க, ஏதாவது பறக்குதான்னு பார்க்குறேன், பிடிக்கலாம் அப்படின்னுட்டுன்னு. பறக்கிறத பிடிக்காத, இருக்கிறத வச்சு முன்னுக்கு வரத்து பாரு. அவர் சொன்னதில் எனக்கு ஒரு நியாயம் பட்டுது. இங்கே செக்டர் 5ல் ஒரு அருமையான சித்தி விநாயகர் இருக்கார். நேராக போய் அவர் காலை முன்னாடி பிடிச்சேன். அவர்கிட்ட 2 கோரிக்கை வச்சேன். எனக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு, இன்னொரு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டு. அவர் என்கிட்ட சொன்னார், இங்கே சத்தீஸ்கட்டில் இரும்பு தான்ப்பா ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகுது,
அந்த இரும்பை பிடிச்சிட்டு நீ முடிஞ்சா முன்னேறிக்கோ அப்படின்னு சொன்னார். இரும்படுத்தவன் கையும் துரும்படுத்தவன் கையும் சும்மா இருக்காதும்பாங்க. நான் அந்த இரும்பை பிடிச்சேன், என் கையும் சும்மா இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நான் முன்னுக்கு வந்தேன். எந்த அளவுக்கு நான் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னா, இதேமாரி ஒரு ஜாம்பவான்களுக்கு ஏத்தாப்புல என்ன ஒரு மனுஷனா நிப்பாட்டி வச்சிருக்க அளவுக்கு முன்னுக்கு வந்தேன். இதே மாதிரி படிச்சவங்க ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஏத்தாப்புல என்ன நிக்கிற அளவுக்கு பிசினஸை பத்தி யாரும் அப்படி தப்பா எடுக்க மாட்டாங்க. சேஷாத்ரி சார் அவர்களே, கரெக்டா நீங்க புரிய வச்சீங்களா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. யாரும் தப்பா மாமியாரை பத்தி தப்பா பேசாதீங்க. வீட்டில் உங்க மாமியார் வந்திருக்காங்களா? சரி, அது விளங்கிக்கிட்டேன். ரொம்ப பிரமாதமா பேசுறாரு சேஷாத்ரி. அவர் பார்த்தாலே நல்லா கிளியரா தெரியுது, நிறைய படிச்சிருக்காருன்னு தெரியுது. தூசியிலேருந்து உலகம் வந்துதான். நீங்க படிச்சவங்க ஐயா, எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் அறிவு கிடையாது, இவ்வளவு ஆழமா நாங்க சிந்திச்சது கிடையாது. இருக்கலாம், தூசியிலேருந்து உலகம் வந்திருக்கலாமா இருக்கும். இப்படியே அங்கே நடந்து போனீங்கன்னாக்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், செக்டர் 9ல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும். இந்த சந்திரசேகர் ஐயா வந்த பிறகு அவ்வளோ பிரமாதமாக அந்த ஹாஸ்பிட்டல் நடத்திருக்காங்க. நமக்கே போய் அங்கே படுத்துக்கணும்னு ஆசை ஒரு சமயத்தில். நோய் வரட்டு இங்கே வந்துடுறோம். அங்கே ஒரு 200-250 பெட் இருக்கு. அதில் பாதி பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு இழுத்துட்டு படுத்து கிடப்பான். என்னடான்னு கேட்டாக்க தூசினால வீசிங் வந்துடுச்சுங்கிறான். நீங்க தூசினால உலகம் உருவாச்சுங்கிற, அவன் வீசிங்னால உலகத்தை விட்டே போறாங்கிறான். எங்க அம்மா சொல்லுவாங்க, பசிச்சாக்க வீட்டுக்கு போகும்போது அம்மா என்னம்மா சமைச்சிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒன்றும் சமையல்லாம் ஒன்றும் பெருசா இல்லடா, வத்த குழம்பு சுட்டாப்பளம் தான், இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிக்கும். அவங்க சொல்ற அந்த வார்த்தையில் ஒரு பெரிய தாற்பயம் இருந்தது தலைவர் அவர்களே. அதில் அந்த அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நாங்கள் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இங்கே சத்தீஸ்கரில் அங்கே இருக்கிற அந்த லோக்கல் பப்ளிக் பேர் சத்தீஸ்கடின்னு பேர். அவங்களோட உணவு மேக்சிமம் இருக்கிறவங்களோட உணவு என்ன தெரியுங்களா? முதல் நாள் ராத்திரி சோறை வடித்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அது மறுநாள் காலையில் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் எடுத்து மத்தியான சாப்பாடு எடுத்து வச்சுப்பான், டியூன் பாஸில் கட்டிப்பான். காலையில் ஒரு பச்சை மிளகாயை கடிச்சிட்டு உப்பை போட்டு அதை கடிச்சு சாப்பிட்டு போக சும்மா திம்முன்னு 8 மணி நேரம் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. அவ்வளோ தூரம் ஒரு தாக்கு பிடிக்கும். நம்ம ஊரில் பழையதுன்னு பேர், அதெல்லாம் மறந்து போயிருக்கும். இல்லை பழசுன்னா பல கிராமங்களில் இருக்கு, நம்ம ஊர்லேயும் கிராமங்கள் இருக்கு. கல்யாண மாலைங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட். நேத்திக்கு வந்து மீரா மேடத்தோடு பேசிட்டு இருக்கும்போது அது எப்படி உருவானதுங்கிறத பற்றி ஒரு 30 செகண்ட்ல இந்த ஒரு கான்செப்ட் உருவாயிருக்கு. 16 வருஷமா சக்சஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. 3 லட்சத்துக்கும் பேர் மேலே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சேஷாத்ரி சார் உங்களுக்கு தெரியாது, நிறைய பணம் வச்சிருக்காரு. யாரு? நம்பாள்னா மோகன் சார். அவர் வச்சிருக்க பணத்துக்கு ஒரு ஏரோப்ளேன் வாங்கி விடலாம், 4 காலேஜ் கட்டி விடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் அங்கே பிடிச்சிட்டு போயிட போறாங்க, ஒரு பக்கம் அவரை நிம்மதியாக இருக்க விடுங்க. பாவம், அவர் படுற கருத்தை எங்களுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி தான் ஐயா, நானும் எப்படியோ ஒரு கொஞ்சம் வளைச்சி போட்டு நான் உமி எடுத்துட்டு வரேன், நீங்க அவளை எடுத்துட்டு வாங்க, 2 பேரும் மிக்ஸ் பண்ணி ஊதி பாதி பாதி திங்கலான்னு எவ்வளவோ ஒரு ஐடியாலாம் கொடுத்தோம். அவர் அதே பாணியில சொன்னார், நீங்க கரும்பு விற்கிறீங்களோ இரும்பு விற்கிறீங்களோ என்ன விட்டுருங்க, நான் இந்த கல்யாண மாலையில அழகா பூவை தொடுத்து நான் என்னோட வேலை செஞ்சிட்டு இருக்கேன், இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாயிட்டு இருக்கேன். அது சொல்லுங்க. கல்யாண மாலையில் சுதர்சன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சொல்லுங்கள், குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார். என்னோட கசின் சிஸ்டர் நாக்பூரில் இருக்காங்க. சரி. அவங்களோட 2 பசங்க. ஓகே. ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே. அவள் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது. சரி. பிள்ளை இப்போ கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி. நல்லபடியாக கல்யாண மாலை மூலமாக ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணு தேவை. சரி. அவங்க வந்து ஐயங்கார் தென்கலை. சரி, சொல்லுங்கம்மா. மாமி அதான் அவன் பையன் சுதர்சனை பொறுத்தவரை ரொம்ப நல்ல பையன். ஏதோ சம் பர்சனல் ப்ராப்ளம்னால வந்து
முதல்ல இது டைவர்ஸ் ஆகிடுது. சரி. அதனால் திருப்பியும் வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு, அது கல்யாண மாலை மூலிமா வரணும்னு கொஞ்சம் ரொம்ப ஆசை எங்களுக்கு. சரி. அதனால் பிலாயில் நடக்கிறது, சரி இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள்லாம் கூப்பிட்டுருக்கோம். Very good. தெங்கலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐயரும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், படிப்பும் ஓரளவு இருந்தால் போதும். சொல்லுங்க சுதர்ஷன், என்ன படிச்சிருக்கேன், என்ன பண்ணி? நான் வந்து MBA படிச்சிருக்கேன். சரி. அண்ட் PG DBM ஃப்ரம் நாக்பூர் யூனிவர்சிட்டி. அதுக்கு முன்னாடி காமர்ஸ். சரி. காமர்ஸ் பேஸை வச்சுண்டு. வெரி குட். அண்ட் நான் வந்து ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணேன். ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ ஒர்க் வித் A-Wealth ஃபைனான்ஷியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு நாக்பூரில். சரி. நவ் ஐ எம் டூயிங் மை ஓன் பிஸ்னஸ். ஓகே. ஸோ we don't have any expectation. ஓகே. டைவர்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, விடோவாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. சரி, ரைட். ஓகே. வெதர் ஐயங்கார் ஆர் மாத்வா, ஓகே, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. வெரி குட். அதே மாதிரி உங்களை நல்ல விதமாக பார்த்துக்கூடிய ஒரு நல்ல பெண், அவ்வளோதான். மனைவியா கூடிய விரைவில் எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஜிபி சுதர்ஷன், வயது 39, பிகாம் MBA முடித்தவர், நாக்பூரில் சொந்த தொழில் செய்பவர், விவாகரத்து ஆனவர். இவர் ஓரளவு படித்த அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். சுதர்ஷன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 765728. கல்யாண மாலையில் திவ்யா, இவங்களை அறிமுகப்படுத்துறோம். வயது 26, BA பண்ணிருக்கிறாங்க. சென்னை MNCல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு நினைக்கிறாங்க. திவ்யா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சங்கர நாராயணன், இவரை அறிமுகப்படுத்துறோம். வயது 28, பிடெக் பண்ணிருக்கிறாரு, MBA பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்னை MNCல இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது PG முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சங்கர நாராயணன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில மனிஷ், இவரை அறிமுகப்படுத்துறோம். குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. நான் பேரு சந்திரசேகர் முதலியார். ஓகே. ஐ எம் பிசினஸ் மேன் அண்ட் 2 சன். சரி. பெரிய பையன் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. ரெண்டாவது பையன் பொண்ணு பார்க்குறேன். சரி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிக்கிறான். இப்போ at present TCSல ஒர்க் பண்ணுறா பூனாலே. சரி. மருமகள் எப்படி வேணும்னு எதிர்பார்க்க? அதே மாதிரி ஈக்குவலாக படித்து ஹேண்ட்ஸமாக ஆகணும். பையன் ஹேண்ட்ஸமாக இருக்கான். அதே மாதிரி அது ஈக்குவலாக ஒன்றும் ஈக்குவலாக படித்து ஈக்குவலாக அழகாக நல்லது. வர ஜசனா ஒன்றே வேணாம். ஓகே. அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு நல்ல மருமகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. மனிஷுக்கு அருமையான மனைவியை வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். மனிஷ் முதலியார், வயது 27, BE மெக்கானிக்கல் முடித்தவர், TCSல் பூனேவில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். மனிஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 765796. கல்யாண மாலையில் செந்தில் குமார், இவர் அறிமுகப்படுத்துறோம். வயது 28, BE மேலும் MTech பண்ணியிருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. செந்தில் குமார் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் விஜயகுமார், இவர் அறிமுகப்படுத்துறோம். வயது 33, BSc பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. விஜயகுமார் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க. அங்கேருந்து திருச்சியில் வந்து மிலிட்ரிக்காக ஆள் எடுக்க போவாங்க. எல்லாரும் போவாங்க, எங்கள் பசங்கள்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க. என்னையும் ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டான். நானும் தெரியாமல் எங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டு தான் நான் போனேன். அங்கே போயிட்டு வரிசையாக நின்னேன். எங்களுக்கு இந்த போலீஸு காக்கி சட்டைன்னா கொஞ்சம் பயங்க. எங்களுக்கு வளர்த்தது எல்லாமே போலீஸ் வருவான், பிடிச்சிட்டு போயிடுவான், இப்படிலாம் சொல்லி இந்த போலீஸ்னாலே கொஞ்சம் பயம். எல்லாரும் அந்த மிலிட்ரிக்காக நின்னாங்க. நானே க்யூவில் நின்னேன். நான் கிட்டக்க வந்தேன். அப்போ இதோட குள்ளமாக இருந்தேங்க. நான் இப்போ இருக்க கூட இன்னும் ஒரு 6 அடி குள்ளமாக இருந்தேன். எங்கே தம்பி இப்படி? அங்கே ஒரு வீசி வச்சுட்டு ஒரு ஆள் போலீஸ்கார் கேட்குற, எங்கே தம்பி இப்படி அப்படின்னா. எனக்கு போலீஸ் பயம். பயந்துட்டு மிலிட்ரியா இப்படி சுற்றி முத்தியும் பார்த்துட்டு, ஏன் யாரையாவது அழைச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னாங்க. இல்லைங்க நான் தான். நீயா? உனக்கு ஒரு ஹைட்டு வெயிட்டெல்லாம் வேணாமாப்பா? என்ன நினச்சிட்டு வந்திருக்க? இன்னொரு 2-3 அடி தேவைப்பா. நீ போயிட்டு அம்மாட்ட போய் சொல்லி இன்னொரு 2 அடி உயரம் ஆகி ஓடிவா அப்பா கண்ணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நான் வந்து
என்னோட ஒரு லெவலை தாண்டி நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு. உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைவாக இருக்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த நிறைவாக இருக்கணும் அப்படின்னா மனம் சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக இருக்கணும். கடைசியாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்துல் கலாம் என்னைக்கு ராஷ்டிரபதி பவன்லேருந்து கடைசியாக அவர் போனாரோ அன்னைக்கு 2 பொட்டியை தூக்கி காமிச்சாரு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இங்க வரும்போது 1 பொட்டியை கொண்டு வந்தேன், போகும்போது 2 பொட்டியை கொண்டு போறேன். இன்னொரு பொட்டியில 4 நல்ல புஸ்தகங்களை தான் நான் எடுத்துட்டு போறேன், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு இந்த பூமியில இல்ல, ஆனா புகழ் உலகம் முழுக்க ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கு. அப்படி ரெக்க கட்டி பழக்கிறதுக்கு கூட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறது தான் அப்படிங்கிறதா என்னோட முடிவு. ஐயா, நன்றி, வணக்கம். அந்த சாமிநாதன் அவர்கள் இங்கேருந்து தொடங்கியிருக்காரு, நன்னிலத்திலிருந்து தொடங்கியிருக்காரு. அதுக்கு இதுக்கும் ஆசைப்படாதையா, இருப்பது போதும், அதுதான் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும், நிறைவாக வாழலாம் அப்படின்னு கடைசியாக கொண்டு வந்து எங்கே நிறுத்திட்டாரு. இன்னொன்று, 2 அடி வளராமல் இவர் போய் சேர்ந்துருக்காரு. அது ஒரு முக்கியம். காவல்துறைக்கு தானே 2 அடி உயரம் தேவைப்பட்டிருக்கு. அப்போ எங்கே போனாலும் கொஞ்சம் வளரவும் வேண்டியிருக்கு. நம்ம வளர முடியாமல் போச்சு. வளர்ந்துருந்தால் அன்னைக்கு அவருக்கு அது கிடச்சிருக்கும். வளரலை, வந்துட்டார். வந்த பிற்பாடு என்ன செய்யணுமோ அதை இங்கே ரொம்ப சிறப்பாக செய்து கடைசியில் ஒரு அட்வைஸும் அவருக்கு கொடுத்துருக்காரு. மாமியாரை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா செஞ்சுருக்காரு. அவருடைய இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்தி மொழியிலேயே நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற மக்கள் தமிழில் இவ்வளோ தூரத்துக்கு அவர் நினைவு வச்சு தமிழை இவ்வளவாக சிறப்பாக அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றதுக்கு பாருங்கள். அந்த மன்றத்தையும் வைத்து கொண்டு அவர் பேசுகிறது இருக்க, அதை இடையிடாமல் மொழியை மறந்து விடாமல் சொற்களை நல்லா உள்வாங்கி கொண்டு அவர் செய்தியை வாங்கி கொண்டு அவர் பேசிய தோரணை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து கொண்டு பேசுகிறது இருக்க, அது நாங்கள் அங்கே தமிழில் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேசிக்கொண்டே திரிகிற கழுதைகளுக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இவர் இங்கே இருந்து இப்படி தமிழில் இவ்வளோ தூரத்துக்கு அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரைத்தான் நம்ம வணங்கணுமே தவிர தமிழ் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்று அவரை வாழ்த்தி, இப்போ இவருக்கு எதிராக நம்முடைய திரு சங்கர சுப்பிரமணியன் அவர்கள், அவர் இப்போ இவருக்கு எதிராக எப்படி பேச போகிறாரு? எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவர் குத்த அவர் வெளியிட்டுருவார் இன்னைக்கு. வாங்க வாங்க. வணக்கத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் ஐயா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கும் சான்றோர்களே, எதிரிலே வீற்றிருக்கும் அவையோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, மகிழ்ச்சி என்பது ரெக்கை கட்டி பறப்பதே என்ற தலைப்பிலே வாதிட வந்துள்ளேன். நான் கிராமத்துக்காரன். தமிழ்நாட்டில் நான் வாழ்ந்த காலத்தில் கிராமத்திலலாம் ஐயா சொன்ன மாதிரி இல்லாமல் நீர்நிலைகள் பல இருந்தன, தாமரை பூத்த தடாகங்கள் நிறைந்திருந்தன, பாட்டே இருந்துச்சையா, ஏரிகள், குளங்கள், நீர்நிலைகள் பலவும் இருந்தன. நற்றா மரைக்கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தாற் போல அங்கே பறவைகள் வரும், மீன் கொத்தி வரும், காக்கை வரும், குருவி வரும், வாத்து அன்னம் கூட வரும். நாங்கள்லாம் அங்கதான் நீராட போவோம். ஆனால் இந்த மகிழ்ச்சி வருடத்தின் 12 மாதங்களிலும் நிறைத்து இருக்காது. இந்த வேநீர் காலம் வந்துருச்சுன்னு வைங்க, கோடை காலம் வந்துருச்சுன்னு வைங்க, இந்த நீர் மட்டம் இந்த நீர்நிலைகளே குறையும். நீர் மட்டம் குறைந்தால் நீர் மட்டமா இருக்கும். சேரும் சகதியும் கும்பியும் தான் நிறைந்திருக்கும். இந்த பறவைகள் இருக்குது இல்லையா, அற்ற குளத்து அருநீர் பறவை போல எல்லாம் பறந்து போயிடும். நாங்களும் அந்த நீர்நிலைகளை விட்டு வேற எங்கேயாவது பம்பு செட்டு குளிக்க போயிடுவோம், கிணத்து இறங்கி குளிக்க போவோம். அந்த புத்தி இல்லையா அதுகளுக்கு?
ஆனால் ஒரே ஒரு பிராணி இருப்பதில் திளைத்திருக்கும். அது எங்க ஊர் எருமை மாடுகள். அது அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.